வெல்கம் டு ஜெயா சேனல். என்ன ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் நல்லா இருக்கீங்களா? இன்னைக்கு வீடியோவில் என்ன பார்க்க போறோம்னு உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். ரொம்ப கம்மியான இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சர்வைவல் டூல் வந்து இன்னைக்கு வந்து பார்க்க போகிறோம். இது நம்ம ஆபத்து நேரத்துலையும் சரி, நம்மளுக்கு எமர்ஜென்சி டயத்துலையும் சரி, நம்மளுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி ஒரு டூல் தாங்க இது. வந்து பார்த்தீங்கன்னா இதுதான் ஃப்ளிப்கார்ட்டில் இருந்து தான் நான் வந்து ஆர்டர் வந்து பண்ணி வாங்கியிருக்கோம். இதை ஃபஸ்ட்டு வந்து நம்ம வந்து ஓப்பன் பண்ணிக்கலாம். இது வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ ரேட் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா 81 ரூபாய்க்கு நான் வந்து வாங்கினேங்க. ஃப்ளிப்கார்ட்லேயே அவைலபிளாக இருக்குது. நீங்கள் வந்து சர்ச் பண்ணி பார்த்தாலே தெரியும். அது போக வேணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் கூட லிங்க் தரேன் பாருங்கள். சின்ன பர்ஸ் மாதிரி வந்து வச்சு தான் தந்திருக்காங்க. சின்னதில் டைப்பில் வந்து வச்சுருக்காங்க. இதுக்குள்ளே டூலை வந்து எடுத்தோம் அப்படின்னா இதாங்க அந்த டூல். பார்க்குறதுக்கு வந்து சிம்பிளாக இருக்குது பார்த்தீங்களா? சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதை வச்சு என்னென்னா செய்ய முடியும் அப்படின்னு சொல்லிட்டு வீடியோக்குள்ளே பார்க்கலாம். இதான் ஃப்ரெண்ட்ஸ் நம்மளுக்கு வந்து அந்த டூலு. இது வந்து பார்த்தீங்கன்னா சர்வைவல் கிட்டில் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாத்துலேயும் வந்து இதை ஒன்று வந்து போட்டிருப்பாங்க. ஏன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து நிறைய ஃபங்க்ஷன் இருக்கும். ஸோ அதனால தான் எல்லாத்துலேயும் வந்து பார்த்தீங்கன்னா பாதி வேலையை இதுவே பார்த்துரும். ஸோ அதனால் எல்லாத்துலேயும் வந்து போட்டிருப்பாங்க. அதோட ரேட் வந்து பார்த்தீங்கன்னா சர்வைவல் கிட்டாக வாங்கும்போது 2000 ரூபாய்க்கு மேலே போகும். ஆனால் ஜஸ்ட்டு நம்ம இந்த இதை மட்டும் வச்சிருந்தாலே போதும், நம்மளுக்கு நிறைய வகையில் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது வந்து 80 ரூபாயிலேயே நம்ம வந்து வாங்கிடலாம்னு சொன்னோம் பார்த்தீங்களா? சரி, ஓகே, இதில் வந்து என்னென்ன இருக்குது அப்படின்னு சொல்லி வந்து பார்க்கலாம். இதில் வந்து ஒரு கார்டுன்னு வந்திருக்காங்க. எத்தனை வகையில் வந்து யூஸ் ஆகும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா 11 வகையில் நம்மளுக்கு வந்து யூஸ் ஆகுங்க. ஸோ அதுக்காக தான் வந்து தந்திருக்காங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து இது வந்து ஆங்கிள் டைரக்ஷன் கொடுத்துருந்தாங்க. அதாவது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம திசை காட்டுற கருவியை வச்சோம் அப்படின்னா நம்ம டைரக்ஷன் வந்துடும். அது போக ஆங்கிள் எங்கே இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்க்குறதுக்காக யூஸ் ஆகும்னு நான் நினைக்கிறேன். சரி, ஓகே, அதுக்காக நினைக்கிறேன். அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் இதுவும் ரிஞ்சுன்னு போட்டுருந்துச்சு. அதுக்கடுத்து இதுவும் ரிஞ்சு தான். இதை வந்து பார்த்திங்கன்னா வச்சு எதாவது டைட் வைக்கிறதுக்கு நம்மளுக்கு யூஸ் ஆகும். இதாவது சைக்கிள் இந்த மாதிரி உள்ள டைப்பில் தான் வந்து தந்திருக்காங்க. நம்ம அதுக்கேற்ற மாதிரி போல்ட்டை வந்து டைட் வைக்கிறதுக்கு தான் முக்கியமாக உள்ளது தாங்க இது. ஸோ இந்த இதை வந்து ஜஸ்ட்டு இந்த மாதிரி வச்சுட்டு பின்னாடி இந்த மாதிரி கூட நம்ம வந்து கலட்டிக்கலாம். டைட் வைக்கணும்னா பின்னாடி கூட வந்து வச்சு டைட் பண்ணிக்கலாம். பாருங்கள், கரெக்டாக வந்து பிடிக்குது பார்த்தீங்களா? ஸோ இதில் வந்து வச்சுக்கலாம். அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் இது சின்னது, இது நம்மகிட்ட இல்லை. அது போக வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் இதை வச்சு டைட்டு வந்து பண்ணிக்கலாம். இங்கே வந்து ஸ்க்ரூ ட்ரைவர் மாதிரி தந்திருக்காங்க பார்த்தீங்களா? இது வந்து பார்த்திங்கன்னா சின்னதாக இருக்கும். ஸோ அதனால் வச்சு வந்து பார்த்திங்கன்னா எதையாவது வந்து பார்த்திங்கன்னா டைட் வைக்கிறதுக்கு நம்மளுக்கு வந்து யூஸ் ஆகும். இதில் வந்து டைட் வைக்க முடியல. ஏன்னு பார்த்திங்க அப்படின்னா மேலே இதாக இருக்குது. இந்த மாதிரி சின்னது இருக்குது அப்படின்னா நம்மளால் வந்து பார்த்திங்கன்னா ஏதாவது ஒன்று வந்து பார்த்திங்கன்னா அழகாக வந்து நம்மளால் டைட்டு வைக்க முடியும். சரி, ஓகே, அந்த இதுதான் இருக்குது. அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா இந்த மொனை இருக்குது பார்த்தீங்களா? இதுவும் பார்த்திங்கன்னா கத்தி மாதிரி இருக்குது. ஆனால் வந்து பார்த்திங்கன்னா டைட்டு வந்து பாருங்கள், நல்லா டைட் வச்சுக்கலாம். நல்லா ஸ்ட்ராங்காக தான் இருக்குது, டைட் வச்சுக்கலாம். அது போக வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் இதை கீ செயினாக வந்து யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க பார்த்திங்கன்னா அந்த செயின். ஆனால் கீ செயினாக வந்து நம்ம யூஸ் பண்ணோம் அப்படின்னா சேஃப் இல்லை. இதில் வந்து மாட்டிக்கலாம். இருந்தாலும் வந்து பார்த்திங்கன்னா இதுனா இழுக்க நம்மளுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ அதனால் வந்து இதை கீ செயினாக நம்ம வந்து யூஸ் பண்ணதுக்கு கரெக்டாக இருக்காது. இந்த மாதிரி இதில் வந்து வச்சுட்டு வந்து பார்த்திங்கன்னா பர்ஸில் வைக்க வந்து பார்த்திங்கன்னா யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. பர்ஸில் வந்து இப்படி வச்சாலும் சரி, இப்படியே வந்து டேரெக்டாக வந்து பார்த்திங்கன்னா மேலே கூட வச்சுக்கலாம், பிரச்சனை இல்லை. இதை கூட வந்து பார்த்திங்கன்னா நம்ம இந்த மாதிரி வந்து வச்சுக்கலாங்க. பாருங்கள், கரெக்டாக அது இருக்குது. ஆல்ரெடி வந்து பார்த்திங்கன்னா நம்ம நிஞ்சா வாலெட் வந்து பர்ச்சேஸ் வந்து பண்ணியிருந்தோம் பார்த்திங்கன்னா. இதுவுமே சூப்பராக எனக்கு வந்து இவ்வளோ நாளுக்கு வந்து பார்த்திங்கன்னா யூஸ்ஃபுல்லாக தான் இருக்குது. ஸோ இதோட ரேட் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து கம்மி தான். அது வந்து அந்த வீடியோ பார்க்கல அப்படின்னாலும் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் தரேன் ஃப்ரெண்ட்ஸ், பாருங்கள். இதுவும் நம்மளுக்கு யூஸ்ஃபுல்லாக தான் இருக்குது. சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதுக்கடுத்து நம்ம என்ன செய்ய போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்திங்க அப்படின்னா இந்த இதை யூஸ் பண்ணி பார்க்கலாம். இது வந்து பார்த்திங்கன்னா எதாவது வெட்டுறதுக்கு யூஸ் ஆகும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்களா? மரம் ஏதாவது ஒன்று சப்போஸ் இருக்குது அப்படின்னா பாருங்கள் எவ்வளோ ஷார்ப்பாக இருக்குது அப்படின்னு சொல்லி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். செம்மையாக வெட்டிருச்சு பார்த்தீங்களா? அந்த மாதிரி சின்ன கட்டைகள் அந்த மாதிரி இருக்குது அப்படின்னா ஈஸியாக வந்து வெட்டுறதுக்கு யூஸ் ஆகும். எதையாவது ஒன்று வெட்டுறதுக்கு அவசரத்தில் யூஸ் ஆகும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா ஈஸியாக தாங்க யூஸ் ஆகும். பாருங்கள், சூப்பராக வெட்டுதுங்க. அவ்வளோ ஃபோர்ஸாக வந்து இருக்குது, அவ்வளோ ஷார்ப்பாக இருக்குது. எனக்கு அதுதான் பயங்கரமாக இதாக இருக்குது. ஸோ அதில் கையில் பட்டுருச்சு அப்படின்னா ரொம்ப இதாக தாங்க இருக்கும். ஸோ அதை மட்டும் பார்த்துக்கணும். அதுபோக வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் ஏதாவது பென்சிலை கூட சீவறதுக்கு இந்த கத்தி யூஸ் பண்ணலாம். பாருங்கள், இது வந்து கத்தியுமே ரொம்ப ஷார்ப்பாக தாங்க இருக்கும். ஸோ அதனால் நம்ம எதனாலுமே நம்ம இதை வந்து பார்த்து தான் நம்ம வந்து யூஸ் பண்ணணும். இதை இன்னும் கொஞ்சம் கூட தீட்டிக்கலாம். ஏன்னு பார்த்திங்க அப்படின்னா இது வந்ததோட வந்து பார்த்திங்கன்னா தீட்டணும் அப்படின்னா இன்னும் ஸ்ட்ராங்காக இருக்கும். அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் கேன் ஓப்பனர், அதாவது ஜஸ்ட் இந்த மாதிரி வச்சு வந்து பார்த்திங்கன்னா கேனை வந்து ஓப்பன் பண்ணுறதுக்கு வந்து இது வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அவ்வளோதான், பார்த்திங்கன்னா ஓப்பன் ஆகிடுச்சா? ஸோ இதை வந்து கைட்டே ஓப்பன் பண்ணலாம். இருந்தாலும் வந்து பார்த்திங்கன்னா சில டைப்பில் வந்து ரொம்ப டைட்டாக இருந்துச்சு அப்படின்னா அதை ஓப்பன் பண்ணுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் கத்தி வந்து எந்த அளவுக்கு ஷார்ப்பாக இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். கத்தியை வந்து நம்ம தீட்டினா கூட இன்னும் கொஞ்சம் தீட்டிக்கலாங்க. ஏன்னு பார்த்திங்க அப்படின்னா கத்தி வந்து கொஞ்சம் ஷார்ப் இல்லாத மாதிரி தெரியுது. ஷார்ப்பாக தாங்க இருக்குது. பாருங்கள், சூப்பராக வந்து வெட்டதாங்க செய்யுது. கத்தியுமே பயங்கர ஷார்ப்பாக தான் இருக்குது. நான் கூட ஷார்ப்லையோ அப்படின்னு சொல்லி நினச்சிட்டேன். ஆனால் கத்தி ஷார்ப்பாக தான் இருக்குது. பாருங்கள், செம ஷார்ப்பாக இருக்குங்க. சரி, ஓகே, இதை காய்கறி நைட்டுக்கு சாப்பிட்றதுக்கு வச்சுக்கலாம். அது போக வந்து பார்த்திங்கன்னா இதை பாருங்க,
அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் இது எதுக்காக அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஏதாவது வந்துச்சு பாக்ஸை வந்து ஓப்பன் பண்ணோம் அப்படின்னா டக்குன்னு வந்து ஓப்பன் பண்ணுறதுக்காக வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பாருங்கள் நல்லா தான் இருக்குது. அதுபோக வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் மரத்தில் எரிஞ்சோம் அப்படின்னா சக்குன்னு வந்து குத்திட்டு நின்றுங்க. ஏன்னு பார்த்திங்க அப்படின்னா அவ்வளோ ஷார்ப்பாக மோனம் இருக்குது. டக்குன்னு வந்து குத்துனோம்னா ஏதாவது ஒன்று வந்து கொத்துறதுக்கு கூட நம்ம யூஸ்ஃபுல்லாக இருக்கிற மாதிரி வந்து வச்சுக்கலாம். அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் இதில் என்ன இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்திங்க அப்படின்னா ஸ்கேல் மாதிரி தந்திருக்காங்க பார்த்தீங்களா. ஸ்கேலை வச்சு சின்னதுக்கு வந்து எதுக்காவது ரூலர் வந்து கோடு போடுறதுக்கு நம்மளுக்கு யூஸாக இருக்கும். அதுபோக வந்து பாட்டில் ஓப்பனர் வந்து தந்திருக்காங்க. அதுக்கடுத்து இதுவும் பார்த்திங்கன்னா ஏதோ ஒரு ஆங்கிள் ஏதோ ஒரு வேறு ஏதோ ஒரு இதுக்கு யூஸ் ஆகும்னு நினைக்கிறேன், என்னன்னு தெரியல. மித்தபடி நம்மளுக்கு யூஸ் ஆகுறது வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் கத்தி அடிக்கிறதுக்கோ யூஸ் பண்ணுவோம், பாக்ஸ் ஓப்பன் பண்ணுறதுக்கு இது யூஸ் பண்ணுவோம். கேன் ஓப்பனர் இது வந்து பார்த்திங்கன்னா அந்த கொக்கோ கோலா இந்த மாதிரி இதை வந்து கேன் ஓப்பனர் இதுவும் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதுக்கடுத்து ஷா வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கத்தி ஷா வந்து பார்த்திங்கன்னா அடிக்கிறதுக்கு நம்மளுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதை வந்து பார்த்திங்கன்னா பாக்கெட்டில் வச்சு கொண்டு போகிறதுக்கு நம்மளுக்கு நல்ல இதாக இருக்கும். சின்னதாக இருக்குது ஆனால் வந்து பெஸ்ட்டாக இருக்குது. ஸோ அதனால தான். அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி வந்து ஃப்ளின்ட் இருந்துச்சு அப்படின்னா அதை தீ பொறுத்துறதுக்கு கூட நம்மளுக்கு வந்து கத்தி யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பாருங்கள் இந்த மாதிரி வச்சு இது வந்து பார்த்திங்கன்னா இன்னும் ஃபோர்ஸாக வந்து இழுத்தோம் அப்படின்னா நம்மளுக்கு கரெக்டாக இருக்கும். இந்த மாதிரி தீ பொறுத்துறது கூட வந்து பார்த்திங்கன்னா சப்போஸ் வந்து இதுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். சரி ஓகே, இது ரொம்ப சின்னதாக இருக்குது ஆனால் வந்து பார்த்திங்கன்னா ரேட்டும் அதுக்கேற்ற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா கம்மி தான், நம்மளுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்மளுக்கு என்ன ஃப்ரெண்ட்ஸ் இந்த டூலை வந்து பார்த்திங்களா, இது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சிம்பிளாக இருக்குது. நம்மளுக்கு நிறைய வகையில் வந்து பார்த்திங்கன்னா யூஸ்ஃபுல்லாக இருக்கிற மாதிரியும் இருக்குது. இதோட ரேட் வந்து பார்த்திங்கன்னா 80 ரூபா. இது வந்து பரவாயில்லன்னு தான் நான் சொல்லுவேன். ஏன்னு பார்த்திங்க அப்படின்னா மெட்டீரியல் குவாலிட்டி வந்து பார்த்திங்கன்னா பக்காவாக இருக்குது. இது வந்து துருவும் பிடிக்காது, நல்லா பார்த்திங்கன்னா நல்லாவும் இருக்கும். ஏதாவது ஒரு அவசர நேரம் எமர்ஜென்சி டைம் அப்போ போல் வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக நம்மளுக்கு இது வந்து யூஸ்ஃபுல்லாக தாங்க இருக்கும். ஸோ அதுக்காக வந்து அதுவும் இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து பாக்கெட்டில் வச்சு கொண்டு போகிற மாதிரியும் இருக்குது. பர்ஸில் இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஃப்ளாட்டாக இருக்கனால அழகாக வந்து வச்சு கொண்டு போகலாம். ஸோ அதுக்காக வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது வந்து பார்த்திங்கன்னா எனக்கு வந்து பார்த்திங்கன்னா பர்சனலாக வந்து யூஸ் பண்ணுறதுக்காக தான் நான் வாங்கினேன். எனக்கு பிடிச்சிருந்துச்சி. ஸோ அதை வந்து ஒரு வீடியோவாக வந்து பண்ணலாம் அப்படின்னு சொல்லி தோணுச்சு. அதுபோக நம்ம ஏகப்பட்ட கேட்ஜெட் ரிவ்யூ வந்து பண்ணியிருப்போம். அந்த வீடியோனா பார்க்கல அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, கண்டிப்பாக பாருங்கள். அதுவும் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கும். இந்த மாதிரி வந்து புதுசாக ஏதாவது சப்போஸ் வந்து கேட்ஜெட் எதுவும் இருக்குது, அதை ரிவ்யூ ஏதாவது பண்ணணும்னு நினச்சிங்க அப்படின்னா அதை கமெண்ட் பண்ணுங்கள். அதை வந்து கூடி சீக்கிரம் வந்து அதை வாங்கி பர்ச்சேஸ் பண்ணி அது எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு உங்கள்கிட்ட வந்து நான் சொல்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ வந்து பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வந்து ஒரு நல்ல வீடியோட மீட் பண்ணலாம். தேங்க்யூ.